ரிக்ஷா ஓட்டுற ஒரு தாத்தா கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு ஏத்திட்டு வந்து இறக்கி விடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு 3 காயின் கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரர் வேகமா ஆட்டோ ஓட்டிட்டு வந்து ஒரு பொண்ணை டிராப் பண்றாங்க. அதுக்கு அவங்க 3 10 ரூபாய் நோட்டை தராங்க. அந்த ஆட்டோக்காரர் அந்த 10 ரூபாய் நோட்டை தாத்தா கிட்ட காட்டி கிண்டல் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து வேகமா அந்த ஆட்டோக்குள்ள ஏறாங்க. உடனே இவர் ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த தாத்தாவும் ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த தாத்தாவை வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு போட்டோவை காட்டி என்ன தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. பார்த்தா அந்த தாஜ்மஹால் மலை மேல இருக்குது. இந்த தாத்தாவும் அந்த பொண்ணு குண்டா இருக்கிறத பாக்குறாங்க. பட் ஆனா இவரே முடியாதுன்னு சொல்லாம அந்த பொண்ணை உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. இந்த தாத்தாவால அந்த பொண்ணு குண்டா இருக்கிறதுனால ரிக்ஷாவில மெரிச்சு கூட்டிட்டு போகவே முடியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு மெரிச்சிட்டு போறாரு. ஆப்போசிட்ல ஆட்டோக்கார மேல போயிட்டு கீழே வரதை பார்த்துட்டு இவர் ஃபீல் பண்றாரு. அவனும் ஜாலியா போயிட்டே இருக்கிறான். தாத்தா ரிக்ஷா ஓட்டிட்டு வரும்போது ஒரு கல்லு மேல இடிச்சிடுறாரு. அந்த கல்லை தாண்டி அவரால் வரவே முடியல. இவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இவரால முடியல. அப்ப பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு பாப்கார்ன் சாப்பிடுறா. பாப்கார்ன் தெரியாம கீழே விழுறனால அதை குடிக்கலான்னு இவ எந்திரிக்கிறா. அப்ப சைக்கிள்ல வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த தாத்தாவும் அந்த கல்லை தாண்டி வந்துடுறாரு. இந்த தாத்தாவும் எப்படியோ அந்த பொண்ணை மேல ஏத்திட்டு வந்து விட்டுறாரு. சாதிச்சிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த தாத்தா கையில 3 காயினை கொடுத்துட்டு கிளம்பிடுறா. திரும்பவும் அந்த ஆட்டோக்காரை இந்த தாத்தாவை பார்த்து கிண்டல் பண்றான். ஆனா அந்த தாத்தா அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாம இவர் கிடைச்ச காசுக்கு சந்தோஷமா இருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த தாத்தாவோட ரிக்ஷால ஏறினவங்க எல்லாமே ஃபாரினர்ஸா இருப்பாங்க. அவங்க கொடுத்த காயின்ஸ் எல்லாம் ஃபாரின் காயின்ஸ். சோ ஒரு காயினோட விலை வந்து 100 ரூபான்னு இருக்கும் நம்பூர் காசுக்கு. 3 காயின் வாங்கின இந்த தாத்தா தான் அந்த ஆட்டோக்காரை விட அதிகமா சம்பாரிச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த தாத்தா ரொம்பவுமே சந்தோஷமா இருந்திருப்பாரு.